நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய 13 சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். அட் t மினிட்ஸ், ஓகேவா, t மினிட்ஸ் பாஸ்ட் ஆயிடுது. t மினிட்ஸ் பாஸ்ட் 2 pm. 2 pmலேருந்து ஒரு t மினிட்ஸ், அது எவ்வளோன்னு தெரியாது, அந்த டீயை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 pmலேருந்து சம் t மினிட்ஸ் வந்து பாஸ்ட் ஆகி நீடட் டு 3 pmக்கு வர்றதுக்கு, ஓகேவா. ஸோ அப்போனா கிட்டத்தட்ட 2 pm டு 3 pm அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour இருக்குது. 1 hour அப்படிங்கும்போது 60 மினிட்ஸ். ஸோ அந்த 60 மினிட்ஸ்லேருந்து எவ்வளோ பாஸ்ட் ஆகிடுச்சு? t மினிட்ஸ். ஸோ 60 மைனஸ் t இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இஸ் 3 மினிட்ஸ் லெஸ்ஸு. அப்போது 3 மினிட்ஸ் லெஸ்ஸுனால் லெஸ் பண்ணணும். தென் t²/4 t²/4லேருந்து 3 மினிட்ஸை லெஸ் பண்ணணும். இப்படி எழுத தெரியணும். கொஸ்டினை வாசித்து இந்த ஸ்டெப் எழுதிட்டிங்கன்னா இனி அடுத்து ஒன்லி சிம்பிளிஃபிகேஷன் தான், ஓகேவா. ஸோ எப்படி எழுதியிருக்கிறோம்? 2 pm டு 3 pm தான் கேட்டிருக்காங்க. அப்போ அது ஒரு 1 hour போது 60 மினிட்ஸ். அந்த 60 மினிட்ஸில் t மினிட்ஸ் பாஸ்ட் ஆகிடுது, அதனால தான் அதை மைனஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு ஈக்குவல்னால் 3 மினிட்ஸ் லெஸ் தென் t²/4. t²/4லேருந்து 3 மினிட்ஸ் லெஸ் பண்ணணும், லெஸ்ன்னு கொடுத்துருக்கறனால. ஸோ t²/4 மைனஸ் 3ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இதை ரெண்டே சால்வ் பண்ணோம் அப்படின்னா t கிடச்சிரும். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். 60 மைனஸ் t இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ 4 3s are 12/4. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 into 60 minus t is equal to t² minus 12. 240 minus 4t is equal to t² minus 12. So t² plus 4t minus 240 minus 12 is equal to 0. So t² plus 4t minus 252 is equal to 0. ஓகேவா. ஓகே, இப்போ எந்த ரெண்டு நம்பரை நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 252 வரும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது 4 வருதுன்னு பார்க்கணும். ஸோ எந்த நம்பராக இருக்கும்? 252 வரணும், ஓகேவா. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 252 வரணும், ஆட் பண்ணால் ஜஸ்ட் 4 தான் வரணும். ஸோ எந்த ரெண்டு நம்பர் அப்படிங்கும்போது கண்டுபிடிக்கணும்.